அனைவருக்கும் வணக்கம். கம்பன் கலைக்கூடத்தின் 117வது இலக்கிய அமர்வு. மெல்ல மெல்ல தான் ஆளுங்க வருவாங்க. தமிழுடைய அமைப்பு அப்படிதான் இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நம்ம செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருப்போம் என்று சொல்லி 117வது கம்பன் கலைக்கூட அமர்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக வருக வருக என்று நாம் வரவேற்கின்றோம். நம்முடைய தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புலவர் மாரப்பன் ஐயா அவர்கள் தமிழ் திருக்குறளை அழகாக சொல்ல வந்திருக்கின்றார். என்றுமே இன்றொரு தகவலை தரும் தெய்வ சிகாமணி ஐயா அவர்களையும் இன்று மாரிமுத்து ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா தெரியும் இல்லைங்க, ரவீந்திரன் ஐயா, திரு ராஜரத்னத்தையும் என்னுடைய இனிய நண்பர் திரு துரைசாமி அவர்களையும் ஓடி ஓடி படம் எடுத்தாலும் சரியா படம் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கும்போது முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சோமியும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்வை மெல்ல மெல்ல நம்ம தொடங்கிடுவோம். இன்று முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து துரைசாமி அவர்கள் வாங்க. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெனில் தெக்கணமும் அதிச்சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் கரிக்கணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய நிகழ்வுல நம்முடைய சிறப்பு விருந்தினராக சேகர் அண்ணாதுரை அவர்கள் வர இருக்கின்றார். அவரு வர சொல்லியிருக்காரு. அவரு நேற்று தான் திருநெல்வேலி போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தாமதமாகும் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கம்பனை பற்றி பேச போகிறார். நம்முடைய வழக்கறிஞரும் கம்பனை பற்றி தான் உரையாற்ற போகிறார் நினைக்கிறேன். அவர் தெரியல, அவர் எப்பவுமே தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு அவர் கம்பனை பற்றி சொல்றாருன்னு எனக்கும் தெரியல என்று சொல்லிட்டு முதல் நிகழ்வாக இன்று ஒரு தகவல். அப்படிங்களா? சரி, ஆமாங்க, சரி சரி, பரவாயில்ல. திருக்குறள் நம்ம திருக்குறள் இருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய புலவர் மாரப்பனையா அவர்கள் சான்ற பெருமக்களே, நம்முடைய கம்பன் கலைக்கூடத்தின் 117வது அமர்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கம்பன் கலைக்கூடத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், பொறுப்பாளர்கள், தம்பிகள் வந்திருக்கக்கூடிய அனைவரும் நீண்ட வாழ்வும் நெடிய புகழும் பெற்று சிறந்து விளங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி வாயார புகழ்ந்து அமைகின்றேன். இங்கே ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். இது பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்னு ஒரு அருமையான புத்தகம் கிடைச்சதுங்க. இது அருணா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இங்கிட்ட இருக்கிற நூல்கள்லாம் போயிட்டு திரும்ப போனதுன்னா திரும்பி வர்றதில்லை. இது அதனால் இதுக்குள்ளே இதுக்கு மேலே ஒரு பை போட்டு அதுக்குள்ள முதல்ல எடுத்தேன். இது ஒரு அருமையான நூல். இது நம்ம இதில் கிட்டத்தட்ட எல்லா கவிதைகளும் இருக்குது. மிக சிறப்பாக செஞ்சுருக்கேன். நீண்ட காலம் படித்தாலும் கூட இன்னைக்கு அதிலிருந்து ஒரு பாட்டை சொல்லிட்டு இதுக்குள்ளே திருக்குறளும் வச்சுருக்கிறேங்க. அதையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் பேரு என்று சொல்லி நம்முடைய பாவேந்தர் அவர்கள் ஒரு சிந்து கன்னி மாதிரி ரெண்டு வரிகளை போடுற மாதிரி போட்டிருக்காரு. அதில் ஒரு நாள் சும்மா இருக்கும்போது ஒரு புத்தகத்தை எடுத்தார். ஏதாவது எடுத்ததும் ஒரு கவிதை எழுதலான்னு பார்த்தேன். இந்த கவிதை எழுதும்போது என்னை எழுது என்று சொன்னது என்பதை இதில் சொல்கிறார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான்கிற சொல் அம்மென்னும் விகுதி பெற்று வானமாயிடுச்சு. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் எடுத்தேன் கவி
ஒன்று வரைந்திட ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் தங்கள் அன்பினை சித்திரம் செய்க என்னும் சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் வெற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் எழுத்தேன் தமிழில் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்ன இந்த துன்பம், இந்த இன்பக்கல் தமிழ் கல்வி எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா துன்பங்கள் தான் நீங்கி சுகம் வரும் என்று சொன்னால், அந்த வகையிலே இப்பொழுது எல்லா கல்லூரிகளிலும் பயிற்சி நிறுவனங்களிலும் தமிழ் கட்டாயமாக 2 ஆண்டுகளுக்கு படிக்க வேண்டும். அதில் 40 மதிப்பெண்களுக்கு குறைவாக வாங்கினோம்னா சான்றிதழ் தரமாட்டோம் என்று சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய அந்த அரசாணைக்கிணங்க எல்லா கல்வி நிலையங்களும் அது வந்திருக்கு. நமக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நானெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் ஆகி போச்சு. என்னை தேடி இருக்காங்க, நம்ம கூப்பிட்டாங்க, உங்களை பற்றி எல்லாம் தெரியும், நீங்கள் நாளிலேருந்து வந்துருங்கயான்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1.25 வருஷம் போய் அந்த பிஎஸ்சி ஆப்டமெண்ட்ரி என்று சொல்லக்கூடிய 2 ஆண்டு படிப்பு முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டும் நிறைவு செய்து இந்த தமிழ்நாடு இன்னும் பேசி 4-5 ஆண்டுகளில் போய் நான் பள்ளிக்கூடத்தில் போனதிலிருந்து இன்னும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் பேர் சொன்னவர் இன்னொரு தமிழ் காதல் ஒன்று சொல்லிட்டாங்க. அது திருக்குறளை மதம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அறத்துப்பால் பொருட்பால் அங்கங்கே ஒரு பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. இது ஒரு நல்ல பாட்டு. ஒரு பெண்ணினுடைய இதழை பற்றி சொல்லும்போது தாமரை பூக்களை அப்படியே அடுக்கி வச்சமா இருக்குது. நமக்கு கமலம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதாவது பாவேந்தர் நிறைய வடமொழி சொற்கள் தென்மொழி சொற்கள்லாம் பார்க்காம அப்படியே போட்டு எழுதிட்டு இருப்பாருங்க. அப்புறம் பெருஞ்சித்தனார் அவங்க வந்தாங்க. அவங்கெல்லாம் வரும்போது இன்னும் மறைமலடிகள்லாம் வந்தது தூய தமிழ் சொற்கள் கையாள வேணும்னு சொன்னாங்க. பாவேந்தர் பாரதியார் காலத்துல எல்லாம் நிறைய சொற்கள் கலந்துதான் இருந்தது. அதை சொல்றார். கமலம் அடுக்கிய செவ்விதழால், கமலம் அடுக்கிய செவ்விதழால் மலர் காட்டினின் வண்டின் இசை வளர்த்தாள், கமல் தரு தென்றல் சிலிர் சிலிர் பால் கரும் கண்மலரால் முல்லை வெண்ணகை பால், அமையும் மன்னங்களின் மின்னடையால் மயில் ஆட்டத்தினால் தளிர் ஊட்டத்தினால், சமையும் ஒருத்தி அப்பூஞ்சோலை எனை தன்வசம் ஆக்கி விட்டால் ஒரு நாள், சோலை அணங்கோடு திண்ணையிலே நான் தோளினை ஊன்றி இருக்கையிலே சேலை நிகர்த்த விழியுடையாள் என்றன் செந்தமிழ் பத்தினி வந்து விட்டாள், சோலையெல்லாம் ஒளிவானம் எல்லாம் நல்ல தோகையர் கூட்டம் எல்லாம் அளிக்கும் கோல இன்பத்தை என் உள்ளத்திலே வந்து கொட்டிவிட்டாள், என்னை தொட்டிழுத்தாள் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பாவேந்தருடைய பாட்டு சொல்லி இப்போ திருக்குறளில் ஒரு 2 கருத்துக்களை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. நம்முடைய திருக்குறளில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது 3 பகுப்புகளை உடையது. அறம், பொருள், இன்பம். இந்த 3ம் முறையாக நம்ம சேர்ந்துருக்குன்னா 4வது தானாக வந்துவிடும். வீடு அல்லது வீடு பேரு. அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் ஒரு நூலின் பயன். ஒரு புத்தகத்தை படித்தோம்னா கட்டாயமாக நமக்கு கடைசி காலத்தில் நிம்மதியை கொடுக்கும். அது வீடு வேறு தரும் என்பது நம்முடைய முன்னோர்கள் கருத்து.
அதில் முக்கியமானது அறம் பொருள் இன்பம். நாம் செய்யக்கூடிய வேலை அறத்தால் பொருளீட்டி பொருளால் இன்பம் துய்த்தல் நம்முடைய தமிழ் நெறி. அதில் அந்த பொருள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு தானாக வந்துடும். போய் அந்த நடுவனது எய்த இருதலையும் எய்தும்னு சொல்லுவாங்க. பொருள் வந்தால் அறமும் செய்யலாம், இன்பமாகவும் இருக்கலாம், இன்பமும் துய்க்கலாம். இந்த அறத்துப்பாலில் ஒரு 38 அதிகாரமுங்க. பொருட்பாலில் 70 அதிகாரம். இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் 25 அதிகாரம். மொத்தம் 133 அதிகாரங்களை தமிழ் நெடுங்கணக்கில் முதல் எழுத்தில் தொடங்கி கடைசி எழுத்தாகிய நகர ஈற்றில் நிறைவு செய்து 247 எழுத்துல வச்சு இன்னைக்கு கம்ப்யூட்டரில் கணிப்பொறியில மற்ற மொழிகள்லாம் அடங்காத காலத்தில் நம்ம மொழி அடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் இப்போ கம்ப்யூட்டர்லாம் புதுசு புதுசாக வர்றதில்ல நம்ம ஏற்றுக்குதுங்க. நம்ம எந்த எழுத்து போட்டாலும் இப்போ நான் பதிவு பண்ணும்போது முதல்ல தெரியாமல் இருந்தது, அது நல்ல கம்ப்யூட்டருக்கு சௌகரியமாகி போச்சு என்று அதில் தெரியுது. இதில் ஈகைங்கிற அதிகாரத்தில் ஒரு திருக்குறள், ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக நம்ம இங்கே மத்தியானம் முடிச்சுட்டு பசியாற்றிட்டு போனோம். பசி இல்லாமல் போனோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மருத்துவரமாக போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் மருத்துவரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு ஒரு செய்தியை கேட்டதுக்கு பிறகு அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்க சொல்லுங்கய்யா, சாப்பாடெல்லாம் ஏற்படும். நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, நாங்கள் தேநீர் இல்லை அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இன்னும் அந்த அடிய உள்ளத்தில் அந்த எல்லாருக்கும் உணவு தரணும் என்கிறது அந்த ஆற்றுதல், பசி ஆற்றுதல். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவ வலிமை உடையவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசியை பொறுத்துக்குவாங்க. அவங்க நீண்ட நாள் உணவு இல்லாமல் இருப்பாங்க, அவங்க பசியை பொறுத்துக்குவாங்க. ஆனால் அந்த பசியை அவர்களால் மாற்ற முடியாது. அந்த பசியை மாற்றக்கூடியது சிலரிடத்தில் இருக்கிறது. அது குறிப்பாக இல்லறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது இயலும். நம்மகிட்ட 2 அறம் இருக்குது, ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். அரண் எனப்பட்டது வாழ்க்கைன்னு ஏகாரம் கொடுத்து தூக்குனார். அது ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க தான் சன்னியாசிகளுக்கும் மழை பனி குளிரிலிருந்து அவங்களை பாதுகாத்தார்கள் என்ற செய்தி அப்பொழுது இருக்கிறது. இப்போ தம்பசியே மாற்ற மாட்டாரது வலிமையை விட தம்பசியையும் பொறுத்து கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் பசியாற்றக்கூடியவர்கள் தான் இந்த திருக்குறளுக்கு பொருத்துவார்கள். அவர்களால் ஆற்றுவார்கள். ஆற்றுவார் ஆற்றல் அப்பசியை மாற்றுவாருடைய ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல போனோம்னா நம்ம கிட்ட சங்க இலக்கியங்கள் பாட்டும் தொகையும் 10 பாட்டு 8 தொகை. இதற்கு 2க்கும் சேர்த்து 14 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய இதற்கு கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 4 அடியார் 4 அடி 4 மடி 40 ஐந்தனை முப்பால் கடுகம் கோவை அதற்கெல்லாம் 18க்கு 14 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. கணிதம்ங்கிற வார்த்தை நம்ம வார்த்தையில், கணக்குங்கிறத நம்ம வார்த்தை. இந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவடன் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ஒரு அரசன், சோழ அரசன், கிள்ளி என்பது அவங்களுடைய வம்சம். அவன் குளமுற்றம் என்ற இடத்துல நடந்த போரிலோ எப்படியோ அவன் இறந்து விட்டான். அதனால துஞ்சியன்னா இறந்த, துஞ்சினார்னா அவர்கள் சென்று சேர்ந்தார்னு அர்த்தம். அது அடைமொழி. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனாய் சோழ அரசன் சாதாரணமான ஒரு குடிமகனை பார்த்து பாடுகிறார். அவனுக்கு சிறுகுடி பண்ணன்னு பேரு. சின்ன ஆழ்த்தம், நிறைய அவன் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பசி ஆற்றக்கூடிய வேலை அவனோட பண்ணன். அந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அவனை போய் பார்த்துட்டு வரலான்னு போனாங்க. அவனுடைய வீடு பக்கமா தூரமா அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கேன்னு சொல்றாரு. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, நான் வாழக்கூடிய நாளும் பண்ணன் வாழ வேண்டும். அதிகமான நெடுமானஞ்சி தான் வாழக்கூடிய நாளை ஔவையாருக்கு கொடுத்தாங்க. இந்த நெல்லிக்கனி உண்டால் நீண்ட நாள் இருப்பாங்கிறதுனால அது அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த கிள்ளி வளவன் யான் வாழக்கூடிய நாளும் இந்த பண்ணன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் கூட ஒரு குழு வருவாங்க. தமிழ் பாடல் போனாங்கன்னா பாட்டு எழுதக்கூடியவங்க போவாங்க, பண்ணி இசைக்கக்கூடியவர்கள் போவாங்க, அது கூட சேர்ந்து பாடக்கூடியவங்க பாடினி பாணன் பாடினி போவாங்க. விரலி என்று சொல்லக்கூடியவங்க கலைக்கூத்தாடி மாதிரி தான் இன்னகை விரலின்னு சொல்லுவாங்க. போகும்போது பசியோட காஞ்சு கறி போவாங்கன்னா வரும்போது மகிழ்ச்சியா அவங்க கொடுக்கக்கூடிய தங்க தாமரையை தலையில் சூடிக்கொண்டு புதிய உடைகளை அணிந்து கொண்டு மாசக்கணக்காக அங்கிருந்து போய் எத்தனையோ பாட்டில் ரத்தம் விட்டால் கூட அதெல்லாம் செல்லுபடியாகாது. ஆனால் அவ்வளவு சௌரியமாக அவங்க வருவாங்க. அதனால அவ்வளோ இன்னகை விரலின்னு சொன்னாங்க. பாணர்
காண்க இவனது கடுமைனது இடும்பை. பாணர்களே, இந்த கிளிவளம் சொல்றான், போய் பாருங்க இவர்களுடைய துன்பம் எவ்வளவு பெரிய துன்பை. பாணர் காண்க இவன் கடும்பினது இடும்பை. என்ன கூட வந்திருக்கா அத்தனை கூட்டத்தினுடைய துன்பம் பாருங்க. சோத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. யானர் பழுமரம் புல் இமிழ்ந்தன்ன. யானர்னா புதிய வருவாய்னு அர்த்தம். யானர் அப்படிங்கிற சொல்லுக்கு புதிய வருவாய் தரக்கூடியது. இந்த மரத்துல பழுத்திருக்கு. மரம் பழுத்தால் வவ்வாலை வாயென்று இறந்தலைப்பார் யாவரும் அங்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மரம் உள்ளூர் பழுமரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. நல்லவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஊர்ல மரம் பழுத்து இருக்கிறது போது எல்லாருக்கும் பயன்படுவதை போல் அதை சொல்றாரு பாணர். பழுமரம் புல் அப்படின்னா பறவை. இமிழ்ந்தன்ன சேர்ந்து ஆரவாரம் அந்த பழுத்த மரத்துல இருக்கு. அது மாதிரி இந்த இந்த பண்ணன் சிறுகுடி பண்ணன் வீட்டுல ஊன் ஒளி சாப்பிடும் போது ஒரு சத்தம். பெரிய சாப்பாடு வச்சு ஆயிரக்கணக்கான பேர்த்து நூற்றுக்கணக்கான பேர்த்து கூப்பிட்டோம்னா அவங்க அது வேணும் இது வேணும்னு அது ஒரு அரவம் இல்லை. புறப்பொருள் பார்த்தீங்கன்னா படை இயங்கு அரவம் பாக்கத்து விரிச்சி புடைகட போகிய செலவுன்னு சொல்லி தொல்காப்பியத்தில் படி சொல்லிட்டு போவாங்க. இது உணவு உண்ணக்கூடிய ஒரு ஆரவாரம் அவனுடைய வீட்டுல எல்லா இடத்திலும் கேட்கிறது. அது எப்படி இருக்குன்னா பொய்யா எழிலி, ஏமாத்தாம இருக்கக்கூடிய எழில்னு மேகம்னு அர்த்தம். அதுல இருந்து பிள்ளைகளுக்குள்ள எழிலின்னு வைக்கிறாங்க. எழில்னு அழகுன்னு அர்த்தம், மேகம்னு அர்த்தம். அதை சொல்றாங்க பொய்யா எழிலி, ஏமாற்றாமல் பெய்யக்கூடிய எழிலே மழை பெய்யும் என்று பெய்விடம் நோக்கி. இந்த இடத்துல மழை இருக்குது, நம்ம மேட்டுப்பாங்கான இடத்துக்கு போகலான்னு சொல்லி முட்டையை எடுத்துக்கொண்டு வற்புலம் சேரும் மேடான பகுதிக்கு அந்த எறும்புகள்லாம் கொண்டு முட்டைகள் எடுத்துட்டு போகும். முட்டைகள் எடுத்துட்டு போனோம்னா எறும்பு முட்டை கொண்டு போனால் மழை பெய்யும் என்பது அந்த ஓரை உயிர்களாகிய அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் அதுகளுக்கெல்லாம் சின்ன அறிவு இருக்கக்கூடியதுங்க. 2 அறிவு 3 அறிவு அதுக்கெல்லாம் தெரியுது. நமக்கு கூட மழையை போறோம்னு சொல்லி அவங்க சொன்னதான் நமக்கு தெரியுது. முட்டை கொண்டு வற்பலம் சேரும் சிறு நுண் எறும்பின் சில்லுளுக்கு ஏய்ப்ப. இந்த சிறிய நுட்பமான அந்த எறும்புகள் ஒழுங்கா சில் ஒழுக்கு ஏய்ப்பன்னா அது ஒண்ணு போற வரிசையிலேயே ஒண்ணு போகுது. நமக்கு ஏதாவது அவசரம்னா ஆளுக்கு ஒரு போட்டு அந்த வரிசையை எடுத்து போடுவோம். இந்த சின்ன எறும்புகள் ஒழுங்கா போகுது. எதுக்கு சில்லுளுக்கு ஏய்ப்ப சோறுடை. அது மாதிரி இந்த எறும்பு மாதிரியே பண்ணனுடைய வீட்டுல வாங்கி சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை சோத்தை வாங்கிட்டு கையில கொண்டு போறாங்க. சோறுடை கையர் எல்லாரும் சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு ஒரு உருண்டை சோறு கொண்டு போறாங்க. அவங்க வரும்போது இருந்ததை விட இப்ப வீறு வேறு எங்கும் ரொம்ப ஆனந்தமா வெற்றி கண்டவங்களை போறப்போங்க. பாருங்க இவங்களுடைய இருங்கிலை சிறார் கண்டும் இவங்களோட இந்த சின்ன பசங்களெல்லாம் அந்த வாங்கி உண்டுட்டு மகிழ்ச்சியா போறாங்களா அதை பார்த்தோம். மற்றும் வினவுதும் மீண்டும் மீண்டும் கேட்கிறாங்க. தன்மை வினவுதும் பெற்றனா பசிப்பிணி மருத்துவன் இல்லம். பசிப்பிணியை போக்கக்கூடிய உங்க மருத்துவர்கள் நம்ம ஊர்ல நமக்கு வைத்தியம் பார்க்குறாங்க, நமக்கு பசி மாற்றுறாங்க. அங்க ஒரு இடத்துல உணவு தான் கொடுக்குறாங்க. இந்த பசியை போக்கக்கூடிய மருத்துவனை என்னுடைய இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் நமக்கே. அது பக்கத்துல இருக்குதான் தூரத்தில் இருக்குதான் எனக்கு சொல்லுங்கள், நான் போய் அவரை பார்க்க வேண்டும் என்று சோழன் குளமுற்றத்து திஞ்சி கிள்ளிவளவன் சிறுகுடி பண்ணனை பார்த்து வந்தது நமக்கு இந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. இது நேரிசை ஆசிரியப்பா. நமக்கு 2 இருக்குதுங்க சங்க இலக்கியங்கிறதுல. இந்த 5 ஆற்றுப்படைகள், திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லை, அது கடைசியா மலைபடுகிறோம். இந்த 5 ஆற்றுப்படைகள் அது கூட வேற 5 புஸ்தகம். இதெல்லாம் ஆசிரிய பாட்டுல தான் வருங்க. நீங்க வேற பாட்டே வராது. ஆசிரியப்பா என்பது நெடும்பாட்டுகள். ஆனா இந்த 8 தொகை நூல்ங்கிறது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தாயத்தும் களி என்று களியோடு அகம் புறம் என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள் எல்லாமே வெண்பாவில் தான் இருக்குங்க. அப்ப இந்த 2ம் ஒரு ஒழுங்கா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. ஆமா அது போற இது அதே மாதிரி வர்றதுங்க. சங்க இலக்கியம்ங்கிறது 587 வரி வரைக்கும் மலைபடுகடாம். முல்லைப்பாட்டு 103 வரைங்க. ஆசிரிய பாட்டு வெண்பா என்பது நம்ம குரல்ல 1.25 வடிவமைக்கு இது வெண்பா தான். குரல் வெண்பா 4 அடிகள் வருவது நேரிசை வெண்பா. தனிக்க ஒரு சொல் போட்டோம்னா நேரிசை வெண்பாங்க. இல்ல அதுல நான் சொல்றது சொல்லு. முதல்ல 4 வார்த்தை 3 வார்த்தை அவ்வளவுதான் வெண்பாங்க. அது ஈட்டடி கொடுத்து எழுத சொன்னாங்க. ஆமா எழுதிட்டேன். எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. வெண்பாங்கிறது ஈற்று அடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாட்சீராகவும் ஏச்சீர் வெண்டலையும் வெண்சென் வெண்டலையும் கலந்து வருவது வெண்பா.
அப்ப இது நேர் தேமா நிறைநேர் புளிமா 2 மாச்சீர், நேர் தேமா நிறைநேர் புளிமா 2 மாச்சீர், நிறை கருவிளம் நேர் கூவிலம் 2 புளிமாது விளைச்சீர். கருவிளம் கூவிலம் வருதுங்க. அது கூட ஒரு நேர் போட்டா தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய், கூவிளங்காய். அதுக்கு மேல 4வது சீர் வந்தா தேமாந்தன்பு, புளிமாந்தன்பு அப்படின்னு வருது. நிறைய வந்துருச்சுன்னா நறுநிழல், தன்னிழல்னு சொல்லி விரிவா போகுது. நமக்கு என்ன சொல்றோம்னா இந்த வெண்பாவில் ஒரு சூரில் 2 சொற்களும் வரலாங்க. இப்போ ஈரசச்சீர்கள் வரலாம், மூவசச்சீர்கள் மட்டும் போட்டா போதுங்க. வெண்பால் இதுதான் ஒரு ஈரசச்சீர்களாகிய மாச்சீர்களும் மூவசச்சீர்களாகிய காய்ச்சீர் வரும், கனிச்சீர் வராது. கனிச்சீர் வந்து அது வேற பாட்டுக்கு போயிடும், அஞ்சு பாட்டுக்கு போயிருங்க. இலக்கம் ரொம்ப சுலபம் தான். இப்போ வெண்பாவின் ஈற்றடி நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்பாடுகள் ஒன்றை பெற்று வரும். நேர் நாள், நிறை மலர், நேர்கூட்டல் குற்றியில் வரும், நேர்கூட்டல் நேர்பு, நிறை கூட்டல் குற்றியில் வரும் பிறப்பு. இந்த குற்றியில் வரம் என்பது கசரதவர என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்து 6 எடுத்துட்டு அது கூட ஒரு ஊவ சேர்த்தினா உகரம் ஊர்ந்த கசரதவர. அது அப்ப குற்றியில் வர எழுத்துக்கள் 6 வந்துடுதுங்க. அது 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 அதுல இதுதான் இலக்கணம்ங்கிறது பயந்து ஓடிடுறதுல ஒன்றும் இல்லை. அது கணக்கியல் படிக்கக்கூடியங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிக்கக்கூடியங்க. நான் கணக்குல மார்க்கே வாங்காதால இதெல்லாம் படிக்கிறேன்னா இது பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியாகி போயிருங்க. வெண்பாவினுடைய இலக்கம் இதை கூட சொல்லிட்டு ஆசிரியப்பா நான் அவ்வளோ சொல்ல போறதில்ல. ஆசிரியப்பாவில் அது கடைசியில் என்னன்னா ஈற்று அயலடி முதல் வரி 4 சீர் இருக்கு. இது 4 சீர் இருக்கணும். கடைசியர் 3 சீர் இருக்கு. வெண்பாவுக்கு கடைசியில 3 இருக்கு. ஆசிரியப்பாவுக்கு ஈற்று அயலடி 3 சீர் இருக்கு. கடைசி வரைக்கும் முன்னால 3 சீர் இருக்குங்க. அதுல கொஞ்சம் தப்பு வந்துடலாம். வஞ்சியடிகள் வேறு மண் திணிந்த நிலம் 2 வரி தானுங்க. 4 சொல்லி எங்க இருக்கு? மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பு தைவரு வழியும் வழி முரணிய தீயும் என்றாங்கு ஐம்பூதத்து இயற்கை போல அப்படின்னு சொல்லி 2வது பாட்டு, புறநாட்டுல 2வது பாட்டு இந்த 5 பஞ்சபூதங்களை சொல்லும்போது வஞ்சியடிகள் கணிச்சீர்கள் 3 போட்டு மாத்தி அப்படி எழுத ஆசிரியப்பா கஷ்டம் இல்லைங்க. நம்ம பெரும்பாலான நூல்கள் ஆசிரியப்பா தான், அப்படி எல்லாமே ஆசிரியப்பா தான். அது எழுதலாம். இளமை களியும் சின்ன சின்ன இளமை கனியும் பிணி மூப்பு இயையும் வளமை வழி இவை வாடும் தனிச்சொல் உளநாளால் பாடையே புரியாது பால்வோலும் சொல்லினாய் வீடே புரிதல் வீடு. நேர் வந்தா நிறை வரணுங்க. நேர் நிறை போட்டு இருக்கணும். இன்னும் 2வது அடுத்தது ஒரு நேர் போட்டுனா காய்ச்சல் வந்துடுது. அது காய்ச்சலுக்கு வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கடினமான அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சங்க இலக்கியங்கள் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. வெண்பா யாப்புல பாடப்படும் ஒரு பாட்டுல மனுஷனுக்கு இயல்பா இருக்கக்கூடியது காமம், வெகுளி, மயக்கம். காமம் அப்படின்னு சொன்னா ஆசை, மயக்கம். காமம் அப்படின்னு சொன்னா ஆசைப்படுறது, தொட்டதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு ஆசைப்படணும். அளவு கடந்து ஆசைப்பட்டுறோம்னா பழக்கூடாது. இது காமம் என்றால் விருப்பம், ஆசை, விருப்பம். வெகுளி என்றால் விருப்பமின்மை, கோபம். ஒன்று கிடைக்கலன்னா கோபம் வந்துடும் இல்லைங்க, காமம் வெகுளி. அப்புறம் ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. இப்போ இப்போ நம்ம மீடியாக்கள்ல காமம் என்பது விருப்பம்னு சொன்னேன். காமம் வெகுளி என்பது கோபம்ங்க. வெகுளி என்பது கோபம். அப்புறம் காமம் வெகுளி மயக்கம்ங்கிறது தடுமாறுறது. இப்போ உன்னை பாக்குறாங்க, இது கிடைக்குமான்னு பாக்குறாங்க, கிடைக்காம இல்லைன்னா தொந்தரவுன்னா போட்டு தள்ளிடுறாங்க. அப்புறம் ஜெயில் போய் உட்காந்து தனியாக உட்காந்துடுறாங்க இல்லைங்களா. இதுதானே மீடியாக்கள் பூரா ஓடி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் விரும்பவே மாட்டாங்க, ஆனா நான் விரும்புறேன்னு ஒருத்தர் போவேன். அதுக்கு பேர் கைக்கிளைன்னு பேரு. கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப அகத்திணைகள் 3ங்க. கைக்கிளை என்பது ஒரு மருங்கு வெற்றிய கண்மை. ஒருத்தர் விரும்புவாங்க, ஒருத்தர் விரும்ப மாட்டாங்க. பெருந்திணை என்பது 60க்கு 20. இது பொருந்தாத காமம். எங்க நேரம் கிடைக்குதோ அந்த அவனுடைய ஆசைய காமத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவா. 60க்கு 20 அது பொருந்தாது. காமஞ்சாலா இளமையோல்வையில் காமஞ்சாலா இளம்பையோல்வையில் ஏமஞ்சாலா காமம்னு தெரிஞ்சது. ஏமஞ்சாலா இல்ல அங்க போய்தான் இங்க வருங்க. அது இல்லைங்க, அங்க போய்தான் அது ஐம்பொடி இன்பங்களும் ஒன்றோடி ஐந்தோடி இன்பங்களும் ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. காமஞ்சாலா இளமையோல்வையில் நான் சொல்ல தொல்காப்பியம், இது என்னுடைய கருத்து ஒண்ணுமே இல்லை. காமஞ்சாலா இளமையவையில் ஏமஞ்சாலா இளமை எய்தி தன்னோடும் அவளோடும் தருக்கிய உணர்த்து சொல்லெதிர் பெறான் சொல்லி இன்புறுதல் புள்ளி தோன்றும் கைக்கிளைக்க. பெருந்திணையில் இவனே எல்லாம் குழந்தை எடுத்துக்குவேன், சின்ன பிள்ளை எடுத்துக்குவேன். இது என்னுடைய மாமன் மகன், நான் தான் திருமணம் பண்ணிக்கு போறேன். இவனுக்கு 60 வயசு,
ஒரு 5-6 வயசு இருக்கு, நான் உன்னைத்தான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லாத சொல்லெதிர்பெறான் சொல்லி இன்புறுதல் புள்ளி தோன்றும் பெருந்தனை குறித்து. இந்த நம்ம பாவேந்தருடைய பாடல்கள்ல பெரும்பாலும் அப்படித்தான் பாட்டுகள் இருக்கும். அது பொருந்தாததெல்லாம் இவர் பொருந்த வைக்கிற மாதிரி கொண்டு வந்து விதவிகளுக்கு மறுமணம், இளமை திருமணம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் மனம் கேட்க மனம் செய்ய பெண் கேட்கிறான் இல்லைங்களா. 50-60 ஒரு ஆள் போயாச்சுன்னா நமக்கு ஒரு கம்பெனின்னு வேணுங்கிறான். ஆளெல்லாம் வேண்டாம், கம்பெனின்னு இருந்தா போதுங்கிறாங்க. பேடு அகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் மனம் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தில் தீடும். வரதசனுடைய கருத்து செய்தானுங்களா உங்களுக்கு இப்போதைக்கு? வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தில் தீதோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த பழமையெல்லாம் தூக்கி அப்படி வச்சுட்டு கொஞ்சம் புதுமையில கொண்டு வந்து ஒருத்தர் போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு குழந்தை இருந்தது, ஒரு பெண் இருந்தது, பெரிய குடும்பத்துக்காரர் மில்லெல்லாம் வச்சிருக்காங்க, வசதியா இருக்காங்க. இந்த வரதராஜ பெருமாளை பார்ப்பதற்கு எல்லாம் சென்னைக்கு போன போது அவர் நான் ஒரு முறை பார்த்துட்டேன், குடும்பத்தோடு போய் பார்க்கணும்னு சொல்லி 3 பேரும் போகும்போது திருவண்ணாமலை தாண்டி போகும்போது அந்த பையன் வந்து அந்த பிரேக்கில் காலை சிக்க வச்சு வண்டி ஒரு சைடு அவள் எடுத்துட்டு வச்சு ஓட்டிட்டு வந்த மனைவி சின்ன வயசு பொண்ணு வேகமாக போன அந்த ஹோண்டா சிட்டி ஒரு பக்கமாக இடிச்சது. அந்த தடங்களில் போய் அடிச்சு குப்பரை விழுந்ததுனால பெல்ட் போட்டாததுனால அந்த 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 குழந்தையும் அவங்க அப்பாவும் போயிட்டாங்க. இந்த புள்ள மட்டும் தப்பிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சது 2-3 வருஷம். அப்புறம் ஒரு பெரிய சொத்தை விட்டு போட்டு ஒரு தொடக்க பள்ளியில் மழலையர் பள்ளியில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தது. ஒரு 3-4 வருஷம் ஆனதுக்கு பிறகு மெல்ல பண்ணி அப்புறம் ஒரு திருமணத்தை பண்ணி வச்சு அவங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பேடகன்ற ஆண்டிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் மனம் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மனத்தில் தீரோ அப்படின்னு போறார். நிறைய அந்த பாடல் இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவங்க 2 பேருடைய கருத்துக்கள். அண்ணா பேசுவார், பெரியார் வந்து கருத்துக்கள் வகுப்பார். அதை பூரா அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. பாரதிதாசன் அவர் 72 ஆண்டுகள் 11 மாதங்கள் 28 நாள் அவள் தான் வாழ்ந்தார். சிங்கம் போல இருப்பார். பார்க்கும்போது சிங்கம் போல இருக்கக்கூடியவர் ஒரு சுருட்டொன்று எந்த நேரம் புகைச்சுருட்டு போட்டே இருப்பார். வெளியே போயிட்டே இருக்கு. பாரதியாரோடு சேர்ந்து அவர் பாடுவார். பாரதியாரை பார்த்து அவர் சொல்லும்போது எந்த நேரமும் பாரதி நெஞ்சம் கொடுத்தா சீக்கிரமா குடிச்சு உட்கார்ந்து பாக்குறீங்களா? முடிச்சாரு சீக்கிரம் இல்லை. எந்த நேரமும் பாரதி நெஞ்சம் கந்தையை எண்ணுவதில்லை, கையில் காசை எண்ணுவதில்லை, நல்ல செந்தமிழ் வாழிய வாழி என்று செந்தமிழ் நாடு என்று வாழ்ந்தார். பாரதிதாசன் பாரதியாரை பத்தி பார்க்கும்போது அவர் எந்த நேரமும் செந்தமிழ் வாழ வேண்டும். உடனே செந்தமிழ் நாடுன்னு போதினில் அவர் சொல்றார். உடனே செந்தமிழ் நாடுன்னு போதினில் இன்ப தேன் வந்து பாயுது காதினில். காதல் எங்க தேன் போதுங்களா? வாயில போதும், மூக்கில் போந்தா பிரச்சனை. காதல போதுன்னு சொல்றாரு. காதல் போதுன்னா தமிழ் எந்த நேரமும் அது காதுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயும் இருக்கணுங்கிறதுனால செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே பாரதியார் இருந்தார். அதைத்தான் எந்த நேரமும் பாரதி நெஞ்சம் கந்தையை எண்ணியதில்லை, கையில் காசை எண்ணியதில்லை, செந்தமிழ் வாழிய வாழி நல்ல செந்தமிழ் நாடு என்று வாழ்ந்தார். இப்ப திருக்குறள் உட்பட்டு நான் எங்கே அடிக்கடி இந்த மாதிரி நிறைய போறோம். விட்டு போயிடுறாள். ஆமா, திருக்குறள் உட்பட்டு காமம் நீங்க சொன்னதும் காமம்னு சொன்னதும் நமக்கு மனசை விட்டு போய் எங்கேயோ போயிடுமா? இன்னும் அது போனது திரும்பி வர மாட்டேங்குது, எங்கேயோ போயிட்டு வந்துருக்கு. நாமம் அப்படிங்கிறதுக்கு பேர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நாமங்கிற சொல்லுக்கு பேர் இருக்குங்க இல்லையா? இதுல பெருமாள் வருதுங்க, வைணவத்துல தன்னாமம் அதில் வருது. நாமம் என்பது அதுவுமே அது உரிச்சொல்ல வரும்போது அச்சம்னு ஒன்று இருக்கு. நாமநீர் வேலி அப்படின்னா கடலை பார்த்து பெரிய கடலா இருக்குது, பயம் வருது. நாமங்கிறதுக்கு அச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நாமநீர் வேலிங்கிற போது அந்த இடத்துல அச்சம்னு வருது. அது இந்த இடத்துல நாமம் கெடும் நோய், நமக்கு ஒரு பெரிய துன்பம். என்ன துன்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாட்டில் ஏதோ சொன்னங்களே, ஏதோ ஒரு பாட்டு, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் ஆச்சுங்களா? போயிட்டு நான் மணிக்கணக்க போயிடுவேன். நான் இல்ல நான் 4 மணி நேரம் முடிச்சிடலாம் போடுறது. இங்கே இருக்குது முடிச்சுட்டு இருந்தேங்க.
காமத்தை பத்தி அது நான் 50 வருஷமா பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 50 வருஷம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பேசல. தமிழ் கல்லூரியில் போய் 72 கால் வச்சது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அதைத்தான் பேசிருக்கேன். இப்போ அது வயசு தனியா சொல்லிக்கலாங்க. அடுத்தது வள்ளுவர் நான் நம்ம கூட சொல்ல முடியாது. நான் வள்ளுவரோட தொண்டர் தான்ங்கிறனால நீங்க நம்மை பத்தி மதிப்பீடு செய்ய வேண்டாம். அவர் சொல்றாரு காமம் என்பது ஆசை, அது பெரிய கடல் போல இருக்குது, என்னால நீந்தறது ஒரு தெப்பம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காம கடல் மண்ணும் உண்டே. மண்ணும்னா நிலைத்து இருக்குது. ஆசை என்று சொல்லக்கூடிய பெரிய கடல் நினைச்சிருக்குது, அதை நீந்ததுக்கு சிறிய புனைவோட கிடைக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல மண் என்பது ஒரு இடைச்சொல். நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுறதுக்கு முன்னதாக தொல்காப்பியத்தை போய் புத்தகத்தை கண்டுபிடிச்சு எடுத்து 9 இயலை மனப்பாடம் பண்ணி, அப்புறம் எப்படி எழுதலாம், 3 வரி எழுதுனா பனையோலையில் எழுத முடியாது, 4 வரி எழுதுனா எப்படி எழுதுறது, ஆசிரியப்பா எழுதுறது, இது முடியவே முடியாதுன்னு சொல்லி போட்டு ஒரு 7 சீர்கள் வச்சுக்கலாம். ஈரோடு தமிழன்பன் சொன்னார், இன்னொரு சீர் போட்டு என்ன கெட்டே போகுமா அப்படின்னு கேட்டாரு. இது தொல்காப்பிய செய்யுளியில் 7 சீர் உடைத்தே குறுவெண்பாட்டு. குறுவெண்பா பாட்டு ஒன்று இருக்குது, 7 சீர்கள். அதுல பண்ணிக்கலாம்னு சொல்லி செய்யுளியில படிச்சு ஆராய்ந்து இந்த பாட்டை கண்டுபிடிச்சு எழுதியிருக்காரு. இத்தனை கஷ்டப்பட்டு எழுதுனால நான் ஒரு 20 நிமிஷத்துல முடிக்க முடியுமான்னு பார்த்தேன். என்ன இருந்தாலும் காலம் கருதி அதை முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். அதனால அது காதல் என்பது ஒரு அன்பின் மிகுதி வெளிப்பாடு. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காகத்தான் ஒரு அதிகாரம் வச்சிருக்கார். அன்புடைமை 8வது அதிகாரம் வச்சிருக்கார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தர் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனிய வைகோரல், செய்நன்றி அறிதல், என்னன்றி கொன்றாக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று சொல்லி காதலும் வாழ்வும் பின்னாலும் தொடரும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாசம் ஒரு 7 பேர் முக்கியமான 7 பேருடைய பிறந்தநாள் வருது. இந்த அமர்வுல 3 பேர் எடுத்துட்டு அடுத்த அமர்வுல 4 பேர் மரத்துல ஒன்னும் பிரச்சனை போட்டு போட்டல இல்ல போட்டல ஒன்றும் பிரச்சனை செக் பண்ணிட்டு வாங்க இல்ல நீங்க நிறுத்தாதீங்க, போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே நீங்க நிறுத்தாதீங்க. ஓகே சரி. இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வாவி சுப்பிரமணிய ஐயர் அவருடைய பத்தி சுதந்திர போராட்ட வீரரும் தமிழில் நவீன சிறுகதை தந்தை என்று போற்றப்படும் வாவி சுப்பிரமணியர் பிறந்த தினம் 2/4/1881. சென்னைக்கு சென்று சட்டம் படித்து சென்னை மாநகர் ஜில்லா கோர்ட்டில் முதல் வகுப்பு பிளீடராக சேர்ந்து வக்கீல் தொழில் புரிந்தார். கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ் புலமைகளில் புலமை பெற்றிருந்தார். பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக 1907 லண்டன் சென்றார். அங்கே இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்த சமயத்தில் வீர சாவர்கர் உள்ளிட்ட சுதந்திர புரட்சி வீரர்களின் தொடர்பு கிடைத்தது. அவர்கள் ரகசியமாக நடத்தி வந்த அபினவ பாரத் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தார். இராணுவ வீரருக்குரிய போர் பயிற்சிகள் பெற்றார் மற்றும் பல இளைஞர்களும் பயிற்சி அளித்தார். பாரிஸ்டர் பட்ட படிப்பிலும் தேர்ச்சி அடைந்தார். பட்டமளிப்பு விழாவில் பிரிட்டிஷ் ராஜ விசுவாச பிராமணம் கொண்டால்தான் பட்டம் வழங்கப்படும் என்பதால் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார். இதனால் இவரை கைது செய்ய ஆங்கில அரசு ஆணையிட்டது. சீக்கியவோடு மாறுவேடம் போட்டு பிரிட்டிஷ் உளவாளிகளை ஏமாற்றி துருக்கி கொழும்பு வழியாக 1910 புதுச்சேரி சேர்ந்தார். அரவிந்த் கோஷ், பாரதியார், நீலகண்ட பிரமாச்சாரி ஆகியோரோடு இணைந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். 1972 சேரன் மாதேவியில் தமிழ் குருகூலம் என்ற கல்வி நிலையத்தை தொடங்கினார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். குளத்தங்கரை ஆசிரமம் என்ற சிறுகதையை வெளியிட்டார். இதுவே முதலில் வெளிவந்த தமிழ் சிறுகதை. இவரது மங்கையர்க்கரசின் காதல் என்ற புத்தகம் தான் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை தொகுப்பு. 1921 பெல்லாரி சிறையில் இருந்தபோது கம்பராமாயணம் ஸ்டடி என்ற ஆங்கில உரைகள் எழுதினார். ஆங்கிலத்தில் திறனாய்வு கட்டுரைகள் பல வெளியிட்டார். கம்ப நிலையம் என்ற நூல் விற்பனையகம் தொடங்கி புத்தகங்களை வெளியிட்டார். மார்ஜினியின் வாழ்க்கை வரலாறு, நெப்போலியன் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் தமிழில்
நவீன இலக்கிய திறனாய்வுக்கான அடிப்படைகள் அமைத்தவர் என்றும் தமிழ் நவீன சிறுகதை தந்தை என்றும் போற்றப்படும் வாவேசு ஐயர் வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவுங்க. அதாவது பாபநாச அருவியில குளிச்சுட்டு இருக்கும் போது அவங்க பொண்ணு வந்து தவறி இவர் காப்பாற்றணும், இவரும் சேர்ந்து தாயும் போய் 2 பேர் 44 வருஷம் இருந்திருக்காரு. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இவ்வளவு சிறந்த ஒருத்தர் தீர்க்காய்ச்சிக்கு எல்லாம் போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. அடுத்தது வாவேசு, அது வாவே சுப்பிரமணியர் சுருக்கம். சுப்பிரமணியர். அடுத்து ஃபீல்ட் மார்ஷல் மானெக்ஸா அடுத்து எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து 1970 நம்ம இந்திய பாகிஸ்தான் போர் 14 நாட்கள் நடந்தது. அதுல வந்து இவருடைய ஆக்ஷன் எடுக்க சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி ரொம்ப இது பண்ணாப்லையா. இவர் பிரதம மந்திரின்னு பாக்கலையா, சொன்னார உங்களுக்கு நாட்டை ஆளத்தான் தெரியும், ராணுவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி 14 நாள்ல அவங்க பாகிஸ்தான் 93,000 பேர் இவர்கிட்ட வந்து சரணடைஞ்சாங்க. அதுவும் வரலாறு. அதனாலதான் ராணுவத்துல முதல் ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் விருது கொடுத்தாங்க, ராணுவத்துக்கு உயர்ந்த விருது. அதுக்கு அடுத்தது இவருக்கு தான் இந்த விருதை கொடுத்தாங்க. அவர் என்னன்னா அடிக்கடி வெலிங்டன்ல இருந்தாரு. நான் வேலை செய்ய பிரிக்கால் பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு. அவர் வரும்போது அங்க பெட்ரோல் அடிக்க கார் நிற்கும். அவர் பைலட் தான். அதாவது இதனால ஃபீல்டு மார்ஷல் முன்னாடி வண்டி போகும், பின்னாடி படிச்சுட்டு எல்லாத்திட்டையும் பேசுவார். தூய தமிழ் தான் பேசுவார், உரைநடை தமிழ் தான் பேசுவார். நம்ம பேச்சு தமிழ் வராது. இது இங்க பணிபுரியுங்கள், உங்களுடைய வருமானம் எவ்வளவு, உங்களுடைய மாத வருமானம் உங்களுடைய வாழ்க்கை தன்மை போதுமானதாக உள்ளதா, இப்படியே பேசுவார். பேசிட்டு சரி அனைவரும் பிரியாவிட வருகிறேன் மீண்டும், இப்படித்தான் பேசுவார். அவர் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல என்ன எனக்கு வருத்தமான செய்தி என்னன்னா, அவர் இறந்த போது அரசாங்கம் வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை பண்ணல. ஏன்னு கேட்கும்போது அவர் பிறப்பால் ஒரு இந்தியர் அல்ல, அவர் ஒரு பார்சியராமா. பார்சியருங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் அவருக்கு அவரு ராணுவத்தில் ஒரு வரலாறு படைச்சிருக்காரு. அவருக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுக்கல. ஒரு வருத்தமான செய்தி. இங்க கடைசி அங்க வெலிங்டன்ல இருந்து இறந்தாரு. அந்த இது அடுத்தது மானெக்ஸா கொடுத்தாங்களே, என்ன மானெக்ஸா கொடுத்தாங்க, விருதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் இறந்த உடனே உரிய மரியாதை பண்ணல. இருந்தாலும் இந்திய குடிமகன் தான். இதுல முக்கியமான ஒரு வேறுபாடெல்லாம் ஒன்றும் காமிக்கல. இல்ல அவங்க இந்த அரசாங்கத்துல வந்து முக்கியமான வந்து இப்படி அது இதை பண்ணல. நம்ம அது மரியாதை கொடுக்கும். அடுத்தது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணி சுந்தரம் பிள்ளை, அவருடைய இதை பத்தி. இவர் வந்து பிறப்பால் மலையாளி, ஆனா தமிழறிஞர், தமிழ் வரலாற்று ஆய்வாளர், கல்வெட்டு ஆய்வாளர், அறிவியல் கட்டுரையார், நாடக ஆசிரியர், கவிஞர். இவர் எழுதுனது ஏகப்பட்டது. அதுல மனோன்மணி நாடகம், அதுல வந்து ஒரு இது தமிழ் தாய் வாழ்த்து நீராடும் கடலோரத்தை இருக்குல்ல, அது வந்து நம்ம இதா வச்சிருக்கோம். இவரும் குறுகிய காலம் தான் இருந்திருக்காரு, 42 வயசு தான் இருந்திருக்காரு. அதான் என்னவோ தமிழறிஞர்கள்லாம் இவ்வளவு இல்ல, என்ன சொல்றேன்னா தீர்க்காய்ச்சி எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம். இந்த நாள இந்த இதை மணிக்கு அடுத்த அமர்வுல 4 பேரை பத்தி பேசிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன். ஆடு வெட்டி பொங்க வைக்க, ஐயர் வச்சு ஹோமம் செய்ய, பாசு வடிவமைக்க, இத்தனையும் செஞ்ச பின்பு பிரச்சனைகள் தீரலையே, இத்தனையும் செஞ்ச பிறகு பிரச்சனைகள் தீரலையே. கவர்மெண்ட் கிட்ட காசே இல்லைன்னு சொல்லி கண்டவரி வழி போட, ஏற்கனவே தள்ளாடு எங்க தொழில் தானா படுத்துடுச்சு. உண்மையை சொன்னாக்கா உலக வங்கி கோவிச்சுக்கும், உண்மையை சொன்னாக்கா உலக வங்கி கோவிச்சுக்கும். ஐயப்பனுக்கு மாலை போடணும், ஆராய்ச்சும் கடன் கொடுங்க. ஐயப்பனுக்கு மாலை போடணும், ஆராய்ச்சும் கடன் கொடுங்க. அவ்வளவுதான். இது திருமணத்துக்கு முன்பு மனைவிக்கு எழுதின காதல் கடிதங்கள், கவிதையா எழுதின படிக்கிறேன். இதுவெல்லாம் தான் தேவை கம்மன் கலைக்கு கொடுத்துருக்கு. கரும்பு வில்லெடுத்து காமனவன் விட்டகனை போல, புருவ வில்லெடுத்து வேல்வழியால் விட்டகனை, என் இதயத்தில் தைத்தகனை எப்படி நான் எடுத்திடுவேன். காதல் கனை என்றோ கண்ணியவள் விட்டகனை, அக்கனியை அடியன் எடுத்து விட்டால் என் இதயத்தை ரத்தமெல்லாம் இன்றே வற்றிவிடும், என்னுயிரும் பிரிந்துவிடும். பைத்தியக்காரர்கள் என்ன ஆயிற்று எனக்கு? அவள் சொல்லுகிறபடி எல்லாம் கேட்கின்றேன். நான் சொன்ன எதையுமே அவள் கேட்காத போதும் கூட
என்ன பேசுகிறேன் என்று விவசாயம் இல்லாமல் ஏதேதோ பேசுகிறேன். மணிக்கணக்கில் அவருடன் டெலிபோனில் பேசுகிறேன். இங்கிதம் என்றால் என்னவென்று தெரியாது இவனுக்கு என்று நண்பர்கள் ஏசுகின்றார். ஆனாலும் அதிகமாய் தான் அழைகின்றான் என்று நண்பர்கள் சொல்லுகின்றார். பைத்தியக்காரர்கள், காதலை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த வரவேற்பு கூடுதலா நான் எழுதின கடிதத்துக்கு அவங்க கோலம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேல உங்க முகத்தோய ஓகே 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 புள்ளி வச்சிருக்கேன் கோலம் போட்டேன். ஒன்றும் இல்லை, சினிமா படங்களுடைய பெயரை வரிசைப்படுத்திக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என் காதல் தேசத்து காதல் கோட்டையில் காலமெல்லாம் காதல் வாழ்க என்று குடிபுகுந்த என் வணக்கத்துக்குரிய காதலியே, காதலே நிம்மதி என்பது உனக்கு தெரியாதா? காதலிக்க நேரமில்லை என்கிறாயே, இதுதான காதலுக்கு மரியாதை? இது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 20 வருஷம் முன்னாடி வந்தது. என் இமைகள் மூட மறுக்கின்றன, என் இமைகள் மூட மறுக்கின்றன கண்ணுக்குள் நீ இருப்பதால். பழைய பட்டுப்புடவை போகட்டும். என் இமைகள் மூட மறுக்கின்றன கண்ணுக்குள் நீ இருப்பதால். வேலைகள் எதுவும் மூடவில்லை என் கருத்துக்குள் நீ இருப்பதால். உன் வீட்டு ரோஜாவாக இருந்திருந்தால் தினம் தினம் உன்னை தரிசிக்கும் பாக்கியமாவது கிடைத்திருக்கும். உன் கையால் உண்டது செரிக்கலையோ, பசி எடுத்து பல நாட்கள் ஆயிற்று. என்ன ஆயிற்று எனக்கு இப்போதெல்லாம்? எதை சொன்னாலும் இப்போதெல்லாம் எதை என்ன சொன்னாலும் 877486 என்றுதான் எண்ணுகிறேன். இது அவர் வீட்டு டெலிபோன் நம்பர். என் நண்பர்களோடு பேசுகின்ற போது எகிறுகின்ற டெலிபோன் பில் உன்னோடு பேசுகிற போது மட்டும் என்னை பார்த்து ஏசுகின்றது. அவ்வளவுதான். இன்னும் கடிதங்களுக்கு தொடரும். ஓகே. கம்மன் இலக்கிய கழகத்துக்கு வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஒரு தாயின் புதல்வன் உங்கள் உடன்புறா சகோதரன் உங்களுக்காக உறவாடி வருகின்றேன். இப்பொழுது நான் பேச போகிற தலைப்பே அத்தனால் ஈஸ்வர ஈஸ்வரி தத்துவம். அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் கணவன் மனைவியாக வாழும்போது இன்னல்கள் வருகிறது. அந்த இன்னல்களை ஏற்றாய்ந்து அது இனிமையாக்கும் தத்துவம் தான் அத்தனால் ஈஸ்வர ஈஸ்வரி தத்துவம். ஏன்னா நிறைய பேருக்கு சொல்றாங்க, நிறைய ஆண்களுக்கு ஒரு பாடல் பிடிக்குது. எத்தனை பெண் படைத்தான், எத்தனை கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். படுவான் பட்டதே போதும் என்பான், பாவியவன் பெண் குலத்தை படைக்க அவன் இருப்பான் அப்படின்னு ஒரு கவிஞர். சரி, அடுத்த வரியை சொல்றாரு, நீ பேச நினைப்பதால் நான் பேச நினைப்பதால் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், பாவை உன் முக பார்த்து பசியார வேண்டும். இது இப்போ 18 வயசுல வந்துச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு 36 வயசுல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு வகையான நடுத்தர காதல். ஆனா முழு காதல் எப்போ வரும்னா அது 90-85 வயசு. இந்த வார்த்தை இது வந்துச்சுன்னா நல்லா முழு காதல். இந்த காதல் வரணும் அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது மனைவியானவள் உரிமை எடுக்கணும். எப்படின்னா தன் கணவனிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அவனிடத்தில் சண்டையே பிடிக்கலாம். சண்டை பிடிச்சாலுமே அதை சமாதானப்படுத்துவதற்கும் வல்லமை தெரிய வேண்டும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஊடுக வல்லது அவர் அளிக்குமாறு, இல்லை தவறுக்கு ஆயினும், தவறே இல்லாட்டி போல பரவாயில்லை, ஊடுக வல்லது அவர் அளிக்குமாறு. அவருக்கு பயனளிக்கணும்னா சண்டை பிடிடா, இது என்ன கொடுமையா இருக்குது அப்படின்னு ஒரு காலத்துல இந்த குரல் படித்துவோம் நான் நினைச்சது உண்டு. ஆனா இது என்ன ஒரு பொருள் அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த சண்டை பிடிக்கிற மனைவியினுடைய என்ன ஆச்சுன்னா, அவள் நன்மையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள பக்குவம் நமக்கு வேண்டி இருக்கிறது. அப்படி பக்குவம் வர 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிள்ளை சண்டை பிடிக்கும் போது, உறவுகள் சண்டை பிடிக்கும் போது நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் நமக்கு வந்து விடுகிறது. இது ஒரு நிர்வாக சிறப்பே வந்துவிடும். ஏன்னா இல்லறம் என்பது அழகான நிர்வாகம். இந்த நிர்வாகத்தின் முதல் தூண்டுபவள் மனைவி அல்லது கணவன். இந்த இருவரும் இணையாக போக வேண்டும்.
அதாவது மாறுபட்ட உடல்கள், மாறுபட்ட மனங்கள், மாறுபட்ட வளர்ப்பு வீதங்கள், இல்லற காமத்தால் இணைந்த காமத்தால் இணைந்த உபா உள்ளங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன எப்போ உயர்ந்த இல்லற சேவையில் மட்டும் ஒட்டுமொத்த உள்ளங்கள். இப்போ உறவுகளினோட ஆசைக்கு உட்படாத ஒத்தமான உள்ளங்கள். அப்படி வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைகிறது. அதுக்காக தான் இந்த வார்த்தையை அவர் போட்டிருக்கக்கூடும் என நான் நினைக்கின்றேன். கடைசியில அவர் சொல்ல வருங்க, தவறு அதாவது ஊடுக மன்னோ ஒளியிலை யாம் இறப்ப நீடுக மன்னோ இறங்குறார். என்னடா விடிய விடிய ஊடுக மன்னோ ஒளியிலை, ஒளிவிரிந்த அணிகளை அணிந்து என் காதலி என்னோட ஊடல் கொள்வாளாக. ஊடலை தீர்க்கும் பொருட்டு நான் அவரிடம் இறந்து கெஞ்சி நிற்கணுங்கிறாரு. இரா போல அது நீட்டிக்கிட்டு விடிய விடிய ஒரு மனைவி திட்டிகிட்டு இருந்தா காலையில புடப்படா பாக்குறது அப்படின்னு ஒரு காலத்துல நான் சிந்திச்சது உண்டு. இப்போ நாம் 12 ஹவர் 13 ஹவர் வேலையை பார்க்குறோம். அப்போ வேலை செய்கிறவன் எப்படி திட்டு வாங்கிட்டு போய் வேலை செய்யுது? இப்போ அவள் திட்டினதான் நினைக்கும் முன்னால் வரும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கல. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணினுடைய பலவீனம். ஒரு பெண்ணினுடைய கோபத்தை தூண்டி விடும் போது அவள் கோவப்படுறான். அந்த கோவப்படும் போது அவள் உணர்ச்சி வசப்பட்டு அவள் பேசுகிற பேச்சு இல்லை, அவளுடைய வளர்ப்பு வீதங்களே விடும். அவள் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தா, யார்கிட்ட வளர்ந்தா, எப்படி வளர்ந்தா, அவளுடைய குறைகள் எல்லாமே தென்படும். இந்த குறைகளை உன் குறைகளாக ஏற்றுக்கொண்டு, நல்லா கேளுங்க, நம் குறைகளாக ஏற்றுக்கொண்டு நாம் மாற்றி அமைக்கும் போது அழகான உள்ளர சேவை அமைந்து விடுகிறது என்ற நோக்கத்தோடு தான் இந்த திருக்குறள் படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றானா, வெடி என் மனைவி திட்டிக் கொண்டிருந்தாலும் திட்டாதை திட்டாதை என்று கொஞ்சம் ஒரு சுகம் இருக்கிறது என்று முடிக்கிறார். இதில் ஒரு அழகான விஷயம். இது இப்ப இந்த காமத்துப்பாடு இப்படி படித்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இல்லறங்களில் தெய்வ மனம் முறிவு என்பது வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே இந்த வாய்ப்பை இது ஒரு நாள் அதில் ஒரு நாள் நம்ம டாக்டர் மருத்துவர்கிட்ட சொன்னேன், காமத்துப்பாடு மிக எளிதாக சொல்ல முடியும் என்னால். ஏன்னா இதை என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் அடிக்கடி ஒரு ட்விட்டர்ல வெளியிட்டது வழக்கம். கண்ணகி மட்டும் என் பெண்மையை விட மாதவியின் பெண்மை எவ்வளவு சிறந்தது என்று ஒரே கேள்வி கேட்டிருந்தால் மதுரை எரிந்திருக்காது அல்லவா? மதுரை ஏன் எரிந்திருக்க வேண்டும்? மன்னனிடத்தில் நீதி கேட்ட நீ ஏன் மன்னவனிடத்தில் கேட்கவில்லை, உன் மன்னவனிடத்தில் கேட்கவில்லை என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். ஏனென்றால் இதை அமைத்தவர்கள் ஒரு பெண்ணை அடிமையாக நினைத்தவர்கள் மட்டுமே இந்த தீரையா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்ணை சுதந்திரமாக பேச தெரிந்தவர்கள் இப்படிப்பட்ட தீரை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அதாவது இன்னைக்கும் வால்மீகி பின்னால ஒரு சோதனை கொடுக்குறான். அதாவது சூரியன் அதாவது எவ்வளவோ வெற்றி கண்ட ராமன் ஏன் அங்க தோத்து போனான் அப்படின்னு பார்த்தா அவனை அழகா சொல்றாங்க. என்ன சொல்றான்னா, அவனுடைய சூரிய வம்சமே முடிந்து விட்டது என்பதை அவன் கொச்சை எழுத தயாரில்லை. அவன் அவதாரத்தை முடித்து கொண்டான் என்றுதான் எழுத முடிந்தது வால்மீகியால். இத்தனைக்கும் வால்மீகி யார் என்றால், வால்மீகி ஒரு கொள்ளைக்காரன், தன் மனைவி மக்களுக்காக பாடுபட்டவன். கடைசியில ஒரு இடத்துல போய் கொள்ளையடிக்கும் போது இந்த பணத்தையும் எடுத்துட்டு போ, ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் சாபம் விட்டதுனால அந்த சாபத்துல பங்கெடுப்பியான்னு மனைவி விட்டு கேளு அப்படின்னு சொல்றாங்க. அவன் போய் கேட்கறான், உன்னுடைய பணம் மட்டும்தான் எனக்கு வேணும், உன்னுடைய சாபத்தில் நான் ஏன் பங்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்டதனுடைய விடைதான் வால்மீகி ராமாயணம் உருவானதாக உலகம் கதைகள் சொல்லுகிறது. அப்போ இந்த தத்துவம், அதாவது இன்னலை இனிமையாக்கும் தத்துவம் வள்ளுவனால் உடைக்க சொல்லப்படுகிறது உடல் உவகை என்ற அதிகாரத்தின் மூலமாக. எனவே காமத்துப்பாலை இப்படி வலியுறுத்தும் போதுதான், இப்படி ஏற்றாய்ந்து இனிமையாக்கும் போது பசங்க சொல்லாங்க, அப்பா அறிவு இருக்காப்பான்னு. நீங்க உன்னை அறிவில் ஆதவன் அப்படின்னு சொல்றதை விட அவன் ஆதவன் என்று சொன்னதாகவே நினைத்துக் கொள்ளு. அதை கடைபிடிங்களே, கடைபிடித்த என்ன ஆகும்? அவன் நான் அறிவுள்ளவன் தான் என்று நிறுவி பொண்ணுக்கு குழந்தைகளுக்கு முன்னால் மற்ற உறவுகளுக்கு முன்னால நிரூபித்தா நீ ஒரு நல்ல குடும்ப தலைவன் என்பதை வலியுறுத்துகிற இந்த திருக்குறள் என சொல்லி நன்றி வணக்கம். இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு
எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீதில் இனிமை. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கி புவி மேலே. தமிழ் எண்ணில் எம் உயிராம் இன்பத் தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று புரட்சி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் தாய் தமிழின் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு அறிந்தமிழே அரியணையில் ஏறுவாய். உணர்ச்சி பொங்கும் இலக்கியம் அருந்தமிழ் சுவையாய் இனிக்கிறது. தமிழ் உணர்வின் தத்துவத்தை விதைக்கிறது. உணர்ச்சி பொங்கும் இலக்கியம் அருந்தமிழ் சுவையாய் இனிக்கிறது. தமிழ் உணர்வின் தத்துவத்தை விதைக்கிறது. இலக்கணத்தை முத்தமிட்ட அருந்தமிழே மொழிகளில் முதன்மையாய் பிறந்தாய் மனித உள்ளங்களில் கலந்தாய். இலக்கணத்தை முத்தமிட்ட அருந்தமிழே மொழிகளில் முதன்மையாய் பிறந்தாய் மனித உள்ளங்களில் கலந்தாய். வள்ளுவத்தின் குரல் வாழ்வியலை கற்பித்த போது அருந்தமிழ் உச்சத்தை தொடுகிறது, உற்சாகத்தை தருகிறது. பிறப்புக்கும் வாழ்வின் சிறப்புக்கும் இலக்கணம் கண்ட அருந்தமிழே, பிறப்புக்கும் வாழ்வின் சிறப்புக்கும் இலக்கணம் கண்ட அருந்தமிழே, கவிதையின் தத்துவமாய் உணர்ச்சி கொண்டாய், தொல்காப்பியத்தின் இலக்கணமாய் மறுமலர்ச்சி கண்டாய், கவிபாடும் அருந்தமிழாய் வந்தாய், மான உணர்வை தந்தாய். பிறப்புக்கும் வாழ்வின் சிறப்புக்கும் இலக்கணம் கண்ட அருந்தமிழே, கவிதையின் தத்துவமாய் உணர்ச்சி கொண்டாய், தொல்காப்பியத்தின் இலக்கணமாய் மறுமலர்ச்சி கண்டாய், கவிபாடும் அருந்தமிழாய் வந்தாய், மான உணர்வை தந்தாய். அருந்தமிழே என்றும் அறத்தை சொல்லுமே, என்றும் அகிலத்தை வெல்லுமே. அருந்தமிழே அறத்தை சொல்லுமே, என்றும் அகிலத்தை வெல்லுமே. அருந்தமிழே மானம் கலந்த வீரத்தை போற்றும், ஒழுக்கத்தை முத்தமிட்டு வெற்றி கொடி ஏற்றும், மொழி உணர்வை ஊட்டும் நல் வழியை காட்டும். அருந்தமிழே மானம் கலந்த வீரத்தை போற்றும், ஒழுக்கத்தை முத்தமிட்டு வெற்றி கொடி ஏற்றும், மொழி உணர்வை ஊட்டும் நல் வழியை காட்டும். வலிமை கண்டு வளமை கண்டு அருந்தமிழ் சுவை தருமே. கவியாய் காவியமாய் காப்பியமாய் சபையில் வரும் காப்பியமாய் சபையில் வளம் வருமே. மனித மனம் மண்ணும் மனிதமும் நலம் கண்டு வளம் காண, ஒழுக்கத்தில் எழுச்சியும் வீரத்தில் உணர்ச்சியும் கற்பித்த அருந்தமிழே அரியணையில் ஏறுவாய். மண்ணும் மனிதமும் வளம் காண, ஒழுக்கத்தில் எழுச்சியும் வீரத்தில் உணர்ச்சியும் கற்பித்த அருந்தமிழே நீ அரியணையில் ஏறுவாய். வாய்ப்பு தந்த கம்பன் கலைக்கூட அன்புள்ளங்களுக்கும் மற்றும் அன்பு தோழர்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவியின் தலைப்பு கடற்கரை. இங்கே அவைக்கு வந்திருக்கும் அனைத்து கவிகளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் என் கவிதைக்குள் சொல்கிறேன். கவியின் தலைப்பு கடற்கரை. பொன்னை தவிழும் பூமி தாயின் நீலப்பாவாடை, இயற்கை எண்ணெய் முதல் கட்டிய தண்ணீர் மேலாடை, கண்கள் மூடி கனவு காணும் கவிஞருக்கு கடல் ஒரு போதகச்சாலை, வாழ்க்கை தேடும் மீனவர்களுக்கு கடல் ஒரு தொழிற்சாலை. நித்தம் எத்தனை சூடுகள் கடற்கரை இருக்கிறது, அத்தனை சூடுகளும் தத்துவம் ஒன்று அறிய சொல்கிறது. கடலில் உள்ள அலைகள் எல்லாம் கவிதை சொல்கிறது, கரைகள் சொல்லலாம் கதைகள் சொல்கிறது. உலகம் பறந்து விரிந்து என்பதை கடற்கரை தான் சொல்லித் தருகிறது. உனக்கும் எனக்கும் தெரிய பல சரித்திரம் உள்ளே பகிர்ந்து கொண்டிருக்கிறது. காற்று வாங்கும் மனிதர்களும் காதல் தேடும் இளைஞரும் கூடும் இடமே கடற்கரைதான். கடற்கரை இயற்கை கொடுத்த வரம்தான். வாழ்க்கை தொலைத்தவரும் வாழ்க்கை தேடுவரும் சுட்டுவத்து வருவரும் சுண்டல் வரும் கூடுதலே கடற்கரை தான். கடற்கரை பற்றி நிறைய சொல்ல நிறைய இருக்குது, ஆனால் சின்ன குறைகள் இருக்கிறது. உப்பு கொடுக்கும் கடலுக்கு ஒரு வணக்கமாக கூறுங்கள். உப்பு அதுக்கு வணக்கமாக கூறுங்கள். இங்கே வயிற்று பசி கழுத இங்க விற்க பிடிக்கிறது. காவல் கலைஞர் கண்ணகிசிலேயே காணாம போயிடுது, நிறைய போயிடுது. வயிற்று பசி ஒன்று சொன்னத நிறைய சொல்லி போயிடுது. அப்புறம் சார் உண்மை இது
சொல்லுங்க கற்பிங்க குடிக்கிறேன். அப்புறம் சார் என்னன்னா உழைப்பின் பெருமை சொல்ல இங்க ஒரு உழைப்பாளன் சின்ன சிலையும் இருக்குது. இதன் அடியில் ஒரு கூட்டம் ஒருங்கி மட்டும் சொல்லுகிறது. உழைப்பின் மேன்மை சொல்ல எவ்வளவோ வழிகள் இருக்குது. ஆனால் இன்னமும் தமிழன் கைகள் தண்ணீர் பிச்சை கேட்குது. வழக்கு இது நாய் இறக்கு. தமிழன் தாழ்ந்து போகணும் தவறா போட்ட கணக்கு. உண்மை உள்ள வரைக்கும் கடலில் இருக்கும், உண்மை என்று ஜெயிக்கும். இந்த சிறப்பான விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றிகள். நன்றி.